நம்ம அப்பா பண்ண காரியம் இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. என் மாமியார் சும்மா இருப்பாங்களா? வயசானவங்களே 2வது கல்யாணம் பண்ணும்போது உனக்கு என்னடான்னு அவரை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எனக்கு மலடிங்கிற பட்டம் வேற. நான் என்னன்னு சொல்லி அவங்கள சமாளிப்பேன்? அப்பா பண்ண காரியத்தினால எவ்வளோ கஷ்டம் பாத்தியா? சரி, என்ன அப்பாக்கு புது பொண்ணு முகம்லாம் போயிடுச்சா? சமாதானத்துக்கு வந்தாரா? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் சொல்லாம இருக்க? இல்ல கிரிஜா, அப்பாவை காணல. என்னது, காணலையா? ஆமா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா இந்த பக்கமே வரல. அதுதான் சொன்னேன். ஆமா, எங்க போவாரு? வருவாரு வருவாரு. அதுக்கு முன்னாடி நானே ஊருக்கு வந்து அவரை நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்னு இருக்கேன். இல்ல கிரிஜா, வேண்டாம். அவர் விஷயமா இப்போதைக்கு நாம எதுவும் பேச வேண்டாம். சரி, உன் புது ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் எப்படி நடக்குது? போயிட்டு இருக்கு. கிரிஜா, இது வரேங்க. சரி, அவர் கூப்பிடுறாரு, டியூட்டிக்கு டைம் ஆச்சு. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், சரியா? சரி, பாய். யாருக்கா ஃபோன்ல? கிரிஜா. என்னவா விஷயத்த சொன்னியா? இல்லடா திவா, என்னதான் அவளுக்கு அப்பா மேல கோபம் இருந்தாலும் அப்பா காணலன்னு சொன்ன உடனே பதறி போயிடுவா. அவளுக்கு அங்க ஏகப்பட்ட பிரச்சனை. இதை வேற சொன்னா அவ ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவா. அதான் சொல்லல. அதுவும் கரெக்ட் தான்க்கா. என்ன ஏதுன்னு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தி சொன்னா போதும். என்னங்க, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவீங்கல்ல, என்ன செய்யட்டும்? ஏதாவது செய். டெய்லி உங்களால சாப்பாடு வேஸ்ட் ஆகுது. இத பார், அதுக்காகலாம் என்னால வேலையை விட்டுட்டு ஓடி வர முடியாது, புரியுதா? என்னங்க, ஷூல ஏதோ பேப்பர் ஒட்டிட்டு இருக்கு. அந்த கால்ல. ஹலோ. ஹாய் பான்ஸ். சொல்லுங்க சார். சாரா? ஆமா, சொல்லுங்க. ஓஹோ, பக்கத்துல கிரிஜா இருக்காளா? எஸ் சார். பான்ஸ், நடிப்புல சூப்பரா கலக்குறே கண்ணா. சரி சரி, சீக்கிரம் கிளம்பி உடனே வீட்டுக்கு வா, புரியுதா? வந்துடுறேன் சார். பாய். டேப் கொடு. வரேன். என்னது? ஐயோ, குக்கர்ல சாதம் வச்சுட்டு வந்தனே. ஐயோ. ஹாய் பாவனா. ஹாய் பான்ஸ். என்ன சார், ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எப்பவும் போல தான் இருக்கு. போன்ல பேசுறதோட சரி, நேர்ல வரது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. நீ ஃபோன் பண்ணாம இருந்திருந்தாலும் நான் உன்னை பார்க்க வந்திருப்பேன். என்ன, ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயமா? ஆமா. என்ன? நான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன், கூடிய சீக்கிரம் வந்துடும். இந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு போக போறேன். என்ன பாண்டியன் சொல்ற? எஸ் பாவனா, நானும் தான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன். ஏன்? இங்க நிறைய சிக்கல் இருக்கு. மதன் வரதனோட மாப்பிள்ளையா போறான். வரதனோட கேஸை நான் தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா எனக்கும் மதனுக்குள்ள தேவையில்லாம மனஸ்தாபம் வரும். என்ன பாண்டி, நீயா இப்படி பேசுற? தப்பு பண்ணவ கூட பிறந்தவனா இருந்தாலும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறவ நீயே இப்படி பேசுற? என்ன பண்ண சொல்ற? எமோஷனல் பைண்டிங் ஆகாம இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் விதிவிலக்கு கிடையாது. தப்பு பாண்டி, நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான். நம்ம போட்டிருக்க பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகணும்னா அதுக்கு இதுதான் சரியான இடம். கிரிஜா பத்தி பேசுறியா? அது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. பாண்டி, கிரிஜா மேல அநியாயத்துக்கு அந்த மதன் பாசம் வச்சிருக்காரு. நீயும் நானும் பழகிறத அவர் பார்க்கணும்.
கிரிஜா காதுக்கு அது போகணும், பிரச்சனை வரணும். அது டைவர்ஸ் வரைக்கும் போகணுங்கிறது தானே நம்மளோட திட்டமே. அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்? ஏன்னா கிரிஜா சகிச்சுக்க ஆரம்பிச்சிட்டா. உன்னை பத்தி பெருசா பேசுறதே கிடையாது. இல்ல, வெளியில சொல்லலனாலும் மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டே தான் இருப்பா. ஒரு நாள் அது வெடிக்கும். பொறுமையா இருப்பாண்டி. வேண்டாம், விட்டுரு. அப்போ நீ கிரிஜாவை விடுற மாதிரி இல்ல, சேர்ந்து வாழ போற, அப்படித்தானே? நீ ஒரு சாடிஸ்ட் பாண்டி. உண்மையிலேயே நீ ஒரு மிகப்பெரிய சாடிஸ்ட் தான். I'm sorry. ஏய் செல்வம், என்னடா நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து டயர்டா உட்காந்துருக்க மாதிரி இருக்க? நிறைய வேலை இருக்கு வா. அதுக்கு இல்லடா ஸ்டாலின். அப்புறம் ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? நாம நினைச்ச மாதிரியே நல்ல வீடு அமைஞ்சிருச்சு, வீட்டுக்கு தேவையான திங்ஸும் வாங்கியாச்சு. என்ன அதெல்லாம் கொஞ்சம் பத்தாது, இந்த மாச சம்பளத்துல கொஞ்சம் வாங்கிட்டா போச்சு. அப்புறம் ஏன் தயங்குற? நீ முதல்ல தைரியமா இருடா. சரிடா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தாமரையை ரொம்ப கேர்ஃபுல்லா கூட்டிட்டு வரணும். அதான் இன்னைக்கு நைட் நான் ஊர் கிளம்புறேன்ல, அப்புறம் என்ன? ஆமா, டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? நீ கிளம்புறதுக்கு மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் ரிட்டர்ன் வர்றதுக்கும் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு தாமரைக்கு நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதால 2 ஃபேமிலி ஆட்களும் அங்கே இருப்பாங்க. இந்த கிரிட்டிக்கல் பொசிஷனில் எப்படி அந்த பொண்ணை மீட் பண்ண போகிறேன்னு ஏதாவது யோசிச்சியா? டேய், இப்போ நேராக நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் போகிறேன். அங்கே ஃபங்க்ஷனுக்கு யாராவது ஒருத்தங்களாவது போவாங்க, அவங்களோட சேர்ந்து நானும் போய் அங்கே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, சரி. டைம் எடுத்துக்கோ, அவசரப்படாத. நீங்கள் 2 பேரும் பேசுகிறத வேற யாராவது பார்த்தாங்க பெரிய பிரச்சனையாயிடும், ஜாக்கிரதை. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அண்ணனை வச்சு நீ எஸ்கேப் ஆகிடுவ. அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனை. ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன். எப்படியும் நான் அவளை கூட்டிகிட்டு வந்துடுவேன். நான் அங்கே பஸ் ஏறினதும் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரி, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல வீட்டை வாஷ் பண்ணிட்டோன்னா நாளைக்கு நீங்கள் 2 பேரும் வந்த உடனே குடி போகிறதுக்கு வசதியாக இருக்கும்ல. சரிடா. வா. செல்வம், இங்க நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. இன்னும் எப்படி நான் காத்துட்டு இருக்க முடியும்? வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன், ஆனா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் நிச்சயதார்த்தம், இன்னொரு பக்கம் பிரெக்னன்ட் பிரச்சனை. நான் எப்படா சமாளிப்பேன்? அம்மா, இந்தாங்க காஃபி. என்ன? ஒன்னும் இல்லம்மா. சின்னையா, என்ன? நானும் கவனிச்சுட்டு தான் வரேன். கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து சின்னவன் முகத்துல கலையே இல்ல. எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்காங்க ஐயா. இப்ப கூட மேல அழுதுகிட்டு தான் இருக்காங்க. என்னன்னு தெரியலங்கய்யா, நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போ.
தமர டெலிஃபோன் டைரி பாத்தியாமா? கீழே தானே இருக்கும். கொஞ்சம் எடுத்து கொடுமா, ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை. சரி. யோ, எங்கேயா பார்த்து வர்ற? தம்பி நீங்க தான் கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதுங்களா? பய என்ன பாஸ், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ போ. சரிங்க பாஸ். ஹலோ, இங்க வாங்க. அண்ணே வாங்கண்ணே. என்ன மருந்து வேணும், ரொம்ப அவசரம். என்னண்ணே பாட்டில் உடைஞ்சிருக்கு? வர அவசரத்தில் இது உடஞ்சு போச்சு. ஏதோ முக்கியமான மருந்துனாங்க. இது எதுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அவசரத்தில் பாட்டில் மாற்றி எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேண்ணே. இந்த டேனிக் உங்கள் வீட்டில் இது எதுக்கு சாப்பிட்றதுன்னு கேட்டேன். இது முழுகாமல் இருக்கிறவங்க சாப்பிட்றதுண்ணே. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது வாங்கிட்டு போகிறீங்களா? அது வந்து ஜானி இல்லை, அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு தான். அப்படியா? தரேண்ணே. எவ்வளோப்பா? 60 ரூபாண்ணே. சரி, அப்போ நான் வரேன். வாங்கண்ணே. பால் தொலைச்சிடுவேன். திருட்டு ராஸ்கல். பால் தொலைச்சிடு. என்ன தைரியம் உனக்கு? எந்திரி, எந்திரி. நாளைக்கு மட்டும் நிச்சயதார்த்த வைக்காம இருந்தா இன்னொரு உன்னை பணமாக்கி பண்ணி சொல்லு. எவன்டி அவன்? சொல்லுடி, எவன்? அவன் ஒண்ணு மட்டும் தொடல, நம்ம குடும்பத்தோட ரோஷத்தையே தொட்டுட்டான். அவன் கற்பை மட்டும் சூறையாடல, நம்ம அப்பாவோட கௌரவத்தையும் சூறையாடிட்டான். சொல்லுடி, எவன் ராஸ்கல்? சொல்லுடி, சொல்லுங்க. இந்த பார், நீயா சொன்னா அவனை மட்டும்தான் வெட்டுவேன். நானா கண்டுபிடிச்சேன், அவன் குடும்பத்தையே கொளுத்துவேன். முடியாது. நீ என்ன கொல்லல பரவாயில்ல, நான் அவரை பத்தி சொல்ல மாட்டேன். எது? அவரா? ஓ, அந்த அளவுக்கு மரியாதையா? உன்னை வெட்டி போட்டா தான் யாத்திரை. நான் உன்னை எவன்கிட்டயோ கெட்டு போல. ஏன் புருஷன் கிட்ட நெருங்கி பழக யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்?
பனித்துளி பிள்ளை உயிர் தேசத்தின் மனசாட்சினி வந்த பாசத்தின் அரசாட்சினி கருணையின் தேன் துளி உயிர்களின் காதலி நீ ஒரு தீர்க்க சுமங்கலி யமுனா நதியில் சூரிய தோகை